26 தேர்தலிலே தனித்துத்தான், 29 தேர்தலில் தனித்துத்தான் களத்தை நின்பார். மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க. மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு? நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல, என்ன கேட்டேன்? சின்னத்தை எடுத்துரு, என்ன முறைக்கு வா. அமெரிக்கா மாதிரி 101, 201, 51, 91 நம்பருக்கு வாங்கினேன். படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாப்ல. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார். உங்க மகன் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்? உங்க அண்ணன் 75 வருஷம் விடுதலை வெற்றி இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டேன். 75 வருஷமா 1-2 கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த? படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படித்தான்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறி வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தெளிவு விடுறேன் இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஆட்டுக்கார அலைமையில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலைமையில் நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பல ஆயிரக்கணக்கில் கூட்டிட்டான். அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராக இருந்திருக்கும். அவ்வளவு அறிவார்ந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது. இது உன் மகன் இங்கே உன் உடன் பிறந்தான் இங்கே நிற்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல, ஆட்சி முறையை மாற்றுவதற்கு. அமைப்பை மாற்றுவதற்கு, அடிப்படையை மாற்றுவதற்கு, அரசியலை மாற்றுவதற்கு. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கும் நமக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம். அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்களுக்கு எல்லாம் பெரியார். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இப்ப வந்திருக்கிற டிவிக்கு, அவர்களுக்கு எல்லாம் பெரியார். எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார். இவரும் பெரியார், இவரும் பெரியார். அங்க ஒரு தாடி வச்சிருக்காருல, அவரும் பெரியார். எல்லாரும் பெரியார். எல்லை மீட்பு போரிலே போராடி வென்ற மாப்போசி சிலம்பு செல்வனும் பெரியார், மார்சல் நேசமணியும் பெரியார், கைரேகை சட்டத்தை போராடி ஒழித்த எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் பெரியார், உசிலம்பட்டியிலே கல்லூரி கட்டி படிக்க வைத்த எங்கள் தாத்தன் மூக்கையா தேவரும் பெரியார். 1000 பெரியார். இது சொந்த பெரியார் எங்களுக்கு. எங்கிருந்தோ வந்த பெரியார் உங்களுக்கு. ஊழலும் நஞ்சமும் உங்களுக்கு, உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு. செய்தி விளம்பர அரசியல் உங்களது, செயல் சேவை அரசியல் எங்களுடையது. ரொம்ப தூரம் இருக்கு. உங்களுக்கு பெயர் அளவில் இருமொழி கொள்கை, ஆனால் நீங்க நடைமுறையில் வைத்திருப்பது மும்மொழி கொள்கை. ஆனால் எங்களுக்கு கொள்கை மொழி, எங்கள் உயிர் மொழி, எங்கள் உயிர் தமிழ். ஒரே மொழி, கொள்கை மொழி தமிழ். எங்களின் பண்பாட்டு மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், தொடர்பு மொழி ஆங்கிலம், அவ்வளவுதான். ஆனால் கொள்கை மொழி தமிழ். எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்திலே எந்த ஒரு மொழி வழி தேசியத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாகத்தான் இருக்கணும். தமிழெண்ணை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் சிலையை தூக்கிட்டான். ஆனால் தெருவெங்கும் ஐயா ராமசாமிக்கு சிலை இருக்கு, ஐயா எம்ஜிஆருக்கு சிலை இருக்கு, அம்மா ஜெயலலிதாவுக்கு சிலை இருக்கு. இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல. திராவிடனுக்கு எது இடையூறு? தமிழ், தமிழன் முன்னோர் எல்லாம். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கும் பாரு சிலையா நிற்கும் போது ஜெயிலில் இருப்பான். நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருப்பார். ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தெருவில் இருப்பான்.
நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலேயும் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம். கேவலம். நான் வரேன்டா, தொட்டுடா பாப்பா ஒரு தடவை என் முன்னவர்கள் சிலையை தொட்டுடா, சிசிடிவி கேமரா வச்சு அப்படியே சிலை எடா செய்யல, என்ன சிலையை தூக்குடா, கம்பியை தூக்குடா, வைடா கேமராவை, நீ தொட்டுடா, அதுக்கப்புறம் அடுத்த நொடி உயிர் இருந்தானே நினைக்கிறேன். பாரா பாப்பா, நீ தொடு பாப்பா. சாதின்னு சா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சான்றுவேன். சாதி அது முடிக்க முடியாது. கவனமா இருந்துக்கொண்டது. இந்த கூட்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்ன கேட்பான், அது பெரிய கூட்டம். கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு. நீ பாப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப. நான் அரசியல் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் கட்டி நடந்து. மக்கள் ராணுவம். என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா, மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை, 10ஆம் கூட நம்பி சேரல. அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும். இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்ன கேட்குறாங்க, ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு. அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும், அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும், அவ்வளவுதான். இதுல அப்படித்தானே இருக்கணும். வேற ஆள் மாதிரி பேசினாதான் சந்தேகிக்கணும். என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம்.